சரணாலயம் 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 சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் சரணாலயம் சரணாலயம். ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவனதினால் என்னை நிரப்பிடுமே. ஜீவ ஊற்றினால் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுவே. கனி தந்திட கனி தந்திட செழி பொங்கிட கர்த்தரின் கரத்தில் ஜெயம் பெற்றிட. கர்த்தரின் கரத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆகவே இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசும் புனித அந்தோனியாரை வேண்டி இறைவனின் கொடைகளை பெறுவோம். நம்மை யாரே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லமையுள்ளவராக நீர் அவரை அரவணைத்து அவரிடம் பேசுகையில் நீர் அனுபவித்த இன்பத்தை நினைத்துக் கொள்ளும். அவரால் மகிமைப்படுத்தப்படும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாங்கள் கேட்பது கிடைக்கும். எங்கள் மகிழ்ச்சி பூரணமாகும். இதை நினைத்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது புகழை எங்கும் பரப்புவோம். உம்மை மகிமைப்படுத்திய இறைவனின் ஆட்சியை எங்களுக்கு எடுத்துரைப்போம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இறைவன் புனிதர்கள் வழியாக அருள் வளங்களை பொழிகிறார். கோடி அற்புதர் எனும் பெயர் பெற்ற புனித அந்தோனியார் வழியாக இறைவன் நம் மீது ஏராளமான நன்மைகளை பொழிய இறைவனை இறைஞ்சுவோமாக. இவ்வுலகில் நாங்கள் உமது தயவையும் இரக்கத்தையும் அடைய வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு தண்டனையான நரகத்தில் நாங்கள் விழாமல் மீட்க பெற வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும். பரம மண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, சுவாமி
உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேஸ்வரா, பக்தி சுவாலக சபையின் பாதுகாவலியான அமலோற்பவ கன்னிகையே, தேவதாய்க்கு விசேஷ பிரியமான புனித அந்தோனியாரே, தர்ம நெறியில் மாறாத மனதை கொண்டவரான புனித அந்தோனியாரே, தபஸின் பேருள்ள புனித அந்தோனியாரே, திருச்சிலுவையை மிகவும் நேசித்தவரான புனித அந்தோனியாரே, உமது கரங்களில் இயேசு பாலனை ஏந்த பேறு பெற்றவரான புனித அந்தோனியாரே, சுவிசேஷத்தை ஊக்கமுடன் பிரசங்கித்தவரான புனித அந்தோனியாரே, கேட்டுக்கொள்பவர்களையெல்லாம் பாப்பாக்கள் அனைவரும் இந்த நம்பிக்கை எங்களுக்குண்டாகும்படி அனுகிரகம் செய்தருளும். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உள்ளமெனும் கோவிலில் உறவென்னும் தீபமே, வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே, அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா. ஆன்ம உணவே அருளின் வடிவே அடியேன் இல்லம்
சமத்துவ பலியாகும் இது சங்கமம் உருவாகும் சமத்துவ பலியாகும் இது சங்கமம் உருவாகும் மணிவோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள் இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள் இயேசுவின் பலி இது குடும்பமாய் கூடிடுவோம் இரு குடும்பமாய் வாழ்ந்திடுவோம் குடும்பமாய் கூடிடுவோம் இரு குடும்பமாய் வாழ்ந்திடுவோம் மணி ஓசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள் இன்னிசை கீதை தேடி அலைகின்ற நெஞ்சில் ஆறுதல் தருகின்ற ஆலயம் நிறைவான வாழ்வை இகமது வாழ அழைக்கின்ற இயேசுவின் ஆலயம் சமத்துவ பலியாகும் இது சங்கமம் உருவாகும் சமத்துவ பலியாகும் இது சங்கமம் உருவாகும் மணி ஓசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள் மணி ஓசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள் இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள் ஆகிய அந்தோனியார் வழியாக நன்றியாகவும் பாத்திமா போட் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் நன்றி பலியாகவும் தனிஸ்டன் டென்னி ரெஜிஸ்டா அவர்கள் இறைவனுக்கு நன்றி பலியாகவும் பங்கிரா செல்வி பிரசாந்தி அருள் சுகப்பிரவேசம் நடந்ததற்கு நன்றி பலியாகவும் ஜோன் சர்பின் சகாய ஜோபிகா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கோடி அற்புதர் புனித அந்தோனியார். அந்தோனியாருடைய வாழ்க்கை உள்ளும் புறமும் புனிதம் நிறைந்திருந்தது. எனவேதான் ஆண்டவரிடமிருந்து புதுமைகளை செய்யக்கூடிய வரத்தை அவர் வாழும் பொழுதே பெற்றார். அன்பார்ந்தவர்களே, இன்று விழா எடுத்து சிறப்பிக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் தருவாயா மகிழ்ச்சி தரும் உம்ரத்தா மனதை தொடுவாயா
கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும் போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையை கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். நல்லவரா ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள். உள்ளது அவரின் பேரன்பு. நல்லவரா ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள். தெய்வங்களின் இறைவனுக்கு, தலைவர்களின் தலைவருக்கு, அருஞ்செயல்கள் செய்பவர்க்கு, வான்வெளியை படைத்தவர்க்கு, மண்ணகத்தை விரித்தவர்க்கு, பெருஞ்சுடரை அமைத்தவர்க்கு, பகலையாளும் காக்கிறவரை படைத்தவரும் அவரே, இரவையாளும் நிலாவையும் உருவாக்கியவர் அவரே. பின்னி வாழும் விண்மீன்களை உருவாக்கிய தேவனுக்கு உளமாற நன்றி சொல்வோம். நல்லவரா ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள். என்றென்றும் உள்ளது அவரின் பேரன்பு. அழித்தவராம் இஸ்ரவேலை மீட்டவர் வல்லமையின் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். செங்கடலை இரண்டாக பிரியச் செய்து வழியமைத்து நடக்கச் செய்த இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆரோனின் பாதத்திரளை அழித்தவரும் அவரே, பாவை தேசத்தில் தன்னத்தை நடத்தியவர் அவரே, வலிமை மிகு மன்னர்களை வீழ்த்திய தேவனுக்கு. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மரமாயிருக்க முடியாது. எவர் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். அவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயலை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது ஆண்டவரின்
ஒரு உடலை புதைக்கின்ற போது முதலாக அழியக்கூடிய உறுப்பும் அதுதான். ஆனால் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அவருடைய நாக்கு அழியாமல் இருக்கிறது. நாவு அழியாத புனித அந்தோனியார். காணாமல் பொருட்களை கண்டுபிடிப்பதற்கு உதவி செய்கிறவர் அந்தோனியார். மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய இந்த குறிப்பு காணாமல் போன போது அவர் ஜெபிக்கிற நேரத்தில் எடுத்து சென்றவன் மனம் மாறி மீண்டும் கொண்டு வந்து கொடுத்து விட்டான். எனவே காணாமல் போன்ற பொருட்களை கண்டுபிடித்து தருபவர் இந்த அந்தோனியார். இயேசுவிடம் நாடி செல்வோம். குழந்தை இயேசுவை நாடி வந்த ஒரு புனிதர், அவருடைய கரங்களிலே குழந்தையாக மகிழ்ச்சியோடு இருந்த ஒரு புனிதர் அந்தோனியார். ஒரு புனிதர் உருவாவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். ஒரு மனிதன் மரித்த பிறகு அவன் விசுவாசத்தை வெளிப்படுத்தினாரா, புதுமைகள் செய்தாரா என்று அங்கே பல ஆண்டுகள் ஆலோசித்து அதன் பிறகுதான் ஒரு புனிதர் பட்டமே வழங்கப்படும். அதுக்கு 100 ஆண்டுகளும் ஆகலாம், 200 ஆண்டுகளும் ஆகலாம். ஆனால் இறந்த மறு வருடத்திலே ஒரு புனிதராக உயர்த்தப்பட்டவர் என்றால் அது புனித அந்தோனியார். அடுத்த ஆண்டிலே அவரை புனிதராக மாற்றிவிட்டார்கள். அந்த அளவுக்கு மிக சொற்ப காலத்தில் அற்புதங்களை புரிந்தவதால் அதிசய அந்தோனியாராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். இப்படி ஏராளமான பேர்களுக்கு பெயர்வோன் அந்தோனியாரை நமது பாதுகாவலராக நாம் கொண்டிருக்கிறோம். அதிசயங்களை செய்த அந்தோனியார், அற்புதங்களை செய்த அந்தோனியார் இவரை புனிதத்தோடு நாடு வருகிற போது ஒற்றை மனிதராய் சென்றார். அங்கே மக்கள் தான் வரவில்லை, மீன்களுக்கு கட்டளையிடுகிறார். அவருடைய மறைவுரைக்கு மீன்கள் அங்கே செவிப்படுத்த என்று பார்க்கிறோம். ஒற்றை மனிதராய் சாதித்தவர். அவர் வாழ்ந்த சமூகத்தில் வட்டி கொடுமை நிறைந்திருந்திருக்கிறது. சமூகமே அந்த கொடுமையால் வீழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த சமூகத்தில் வட்டி மாற்றத்தை ஏற்படுத்தியவர்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒருவேளை இந்த ஊரிலே படிப்பதற்கு இலவசம், வீடு இலவசம், உங்களுக்கு நோயா இலவசம், சிகிச்சை இலவசம் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். இது சாத்தியமாகுமா? இதை நடத்தி காட்ட முடியுமா? எவ்வளவு வேணுமானாலும் இலவசமாக படிக்கலாம். எந்த நோயாக இருந்தாலும் எத்தனை லட்சமாக எத்தனை கோடியாக. அப்போது அவருடைய நண்பராக பல ஆண்டுகளாக இருந்த கொலம்பியாவிலிருந்து விடுதலை பெற்று அவர் விருது பெற்ற ஒரு மனிதர் சொல்லுவார், இந்த புறா அவருடைய தோளில் இருக்கிறது என்றால் இந்த சமூகத்திற்கு இவரை மீட்பர் என்று அதை வெளிப்படுத்த சொன்னார்கள். அதன் பிறகு அந்த நாடே மாறியது. கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், வீடு கட்ட முடியவில்லையா, அரசாங்கம் எதுவும் உங்களுக்கு தரும் என்று இன்றும் கூட ஏழை எளியவர்கள் வாழ்கின்ற நல்ல ஒரு இடமாக, வேதி உரங்கள் எல்லாம் இல்லாமல் இயற்கை உரங்கள் மட்டுமே கொடுக்கப்படுகின்ற, எல்லோருக்கும் மருத்துவ வசதி இலவசமாக உள்ள ஒரே ஒரு நாடு இந்த உலகத்திலே. எந்த நாட்டில் கல்வி அறிவு அதிகம் என்றால் அது கியூபா நாடு. எந்த நாட்டில் அதிகம் மருத்துவர்கள் இருக்கிறால் அது கியூபா நாடு. அந்த அளவுக்கு ஒற்றை மனிதனாய் ஒரு நாட்டையே மாற்றி காட்டினான் இந்த மனிதன் என்று பார்க்கிறோம். எனவே நான் மட்டும் இருந்து என்ன செய்வது என்பதை விட இந்த தலைவர்கள் கற்றுத் தருகிற பாடம் மட்டும் இருந்தால், செய்வது தனியாக இருந்தால், செய்வது சரியாக இருந்தால் அதை திறம்பட செய்ய வேண்டும். ஒட்டுமொத்த சமூகமே மாறும் என்று வாழ்க்கையிலே கற்றுத் தருகிறார். அன்பானவர்களே, ஒரு மனிதனாய் இருந்துவிட்டு ஒரு சமூகத்தை மாற்ற வேண்டும் என்றால் அது 3 பண்புகளில் அடங்கி இருக்கிறது. முதலாவது பண்பு, ஒரு சமூகத்தில் நல்லதை நாம் பார்க்கிறோம் என்றால் அந்த நல்லதை நாம் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, ஒரு மனிதன் நல்லதை செய்கிறான் என்றால் அதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அவன் எதிரியாக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிக்காமல் இருந்தாலும் சரி, சமூகத்தில் நல்லது செய்கிறான் என்றால் அது நல்லது என்றால் நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட தீமை இருக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டினான். என்ன செய்வது? படித்தான், பல முயற்சிகளை சேர்த்தான், வெளிநாட்டுக்கு சென்றான், லண்டன் நகரிலே போய் குடியிருந்தான், ஒரு ஹோட்டலிலே வேலை பார்த்துக் கொண்டு அங்கே சம்பாதித்து கொண்டு வாழ்ந்திருந்தான் என்று பார்க்கிறோம். தருணத்திற்கு அவன் காத்திருந்தான். இந்த மக்களை கொல்வதற்கு காரணமாக இருந்த ஜெனரல் டயர் இறந்து போன போது அவனுக்கு கட்டளையிட்ட ஓடையர் லண்டனில் இருக்கிறார் என்ற ஒரே காரணத்துக்காக லண்டனுக்கு சென்று தங்கி அங்கே இவரை கொல்ல வேண்டும் என்று காத்திருந்தார். ஒருவேளை மறைமுகமாக கொன்றுவிட்டு அந்த சமூகத்துக்கு தெரியாது. எனவே இந்த சமூகமே தெரிகிற அளவுக்கு, பத்திரிகைகளில் வெளியிற அளவுக்கு இவரை கொல்ல வேண்டும் ஒரு நாளை தேடிக்கொண்டிருந்தார். நீங்கள் கண்டீர்கள், நானும் மகிழ்ச்சி அடைகிறேன், இதற்காக நான் வருந்தியதே இல்லை என்று சொன்னான். இந்த கூட்டம் எல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தது. அப்போது சொன்னார், இப்போது ஆப்பிரிக்காவில் நமது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்களாம், என்னை அனுப்புங்கள், அங்கேயும் போய் எவ்வாறு இந்த இந்தியர்களை சுட்டுக் கொண்டேன் அதே போல நான் அங்கே சுட்டுக் கொள்வேன் என்று சொல்கிற நேரத்திலே அந்த கூட்டத்திலே உத்தம் சிங் எழுதுகிறார், இன்னும் அப்படி உன்னால் செய்ய முடியாது, ஏனென்றால் உயிரோடு இருக்க போவதில்லை என்று சொல்லி தான் புத்தகத்திலே மறைத்திருந்த துப்பாக்கி எடுத்து அந்த நேரத்தில் 6 தோட்டாக்களை கக்கி அந்த நேரத்தில் அவருடைய உயிரை குடித்து விடுகிறார். என் சமூக மக்களை அழித்த இந்த தீமையை நான் அழித்து விட்டேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் இவரை கைது செய்கிறார்கள். அப்போது அவர் சொல்வார், தயவு செய்து என்னை இந்தியாவுக்கு அனுப்பாதீர்கள்,
தயவு செய்து தூக்கிலிட்டார்கள் இந்தியாவுக்கு கொண்டு போய் தூக்கிலிடாதீர்கள், இங்கே தூக்கிலிட்டு இங்கே என்னை புதைத்து விடுங்கள். என்னுடைய சமூகத்தை நீங்கள் ஆண்டீர்கள், என்னுடைய 6 அடி நிலத்தை நான் உங்களுடைய சமூகத்தில் 6 அடி நிலத்தை நான் ஆள வேண்டும், எனவே எனது உடலை இங்கே புதைத்து விடுங்கள் என்று சொல்லி அவன் மரித்ததாக பார்க்கிறோம். இவர் மட்டும் காப்பாற்றப்படுகிறார். ஒரு கேள்வி எழுகிறது, ஏன் கடவுள் என்னை மட்டும் காப்பாற்றினார்? உடனே அத்தனை பேரும் இறந்து போன போது என்னை மட்டும் ஏன் காப்பாற்றினார் என்ற ஒரு சிந்தனை ஏற்படுகிறது. சில நேரங்களில் வாழ்வில் ஏற்படுத்த அவர் சந்தித்த சவால்களினால் தற்கொலை செய்ய வேண்டும் என்ற நேரத்திலும் கடவுள் என்னை ஏன் காப்பாற்றினார் இந்த நேரத்தில் என்ற கேள்வி எழுந்தது. அதே போன்று நாகாலாந்து என்ற இடத்திலே அவர் செல்கிற போது அங்குள்ள போராட்டக்காரர்கள் சதிகாரர்கள் இணைந்து ராணுவங்களை தாக்கிய போது எல்லோரும் இறந்து போனார்கள், இவர் மட்டும் காப்பாற்றப்பட்டார். அந்த கேள்வி மீண்டும் எழுது, கடவுள் ஏன் என்னை மட்டும் காப்பாற்று விட்டு தன்னுடைய சமூகத்துக்கு என்ன செய்யலாம் என்று சிந்திக்கின்றார். தான் வாழ்ந்த இடம் அகமதாபாத்தில் உள்ள சிறிய கிராமம், என்ன செய்யலாம்? சித்தியன் அழைக்கப்படும் இந்த கிராமத்திலே என்ன செய்யலாம்? மக்கள் அங்கே வாழ்வதில்லை. ஏன் வாழ்வதில்லை? அங்கே விவசாயம் இல்லை. ஏன் விவசாயம் இல்லை? அங்கே தண்ணீர் இல்லை. எனவே என்ன செய்யலாம்? பருவ காலங்களில் மட்டும் தண்ணீர் கிடைக்கிறது, இந்த மக்கள் வாழ்வதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என முயற்சி செய்கிறார். எனவே பருவ காலத்தில் தண்ணீர் வருகிற போது அதை தேக்கி வைப்பதற்கு ஏதாவது செய்வோம் என்று சொல்லி அங்கே 6 குளங்களை வெட்டுகிறார். தண்ணீர் தேங்குவதற்கு எல்லா ஏற்பாடும் செய்கிறார். தண்ணீர் வருகிறது, மக்கள் விவசாயம் செய்ய தொடங்குகிறார்கள். அவர் அந்த கிராமத்தை சந்திக்கின்ற போது வெறும் 70 ஏக்கர் நிலத்தில் தான் விவசாயம் செய்தார்கள். ஆனால் இவர் அங்கே செயல்பட்டு தூர்வாரி மழை நீரை சேகரிக்க தொடங்கிய பிறகு 2000 ஏக்கர் அளவில் விவசாயம் நடைபெற்று இந்த மாற்றத்தை ஏற்படுத்தினார். அங்குள்ள எளியவர்களுக்கு அங்கே தானியங்கள் கொடுக்கப்படவில்லை. இது அங்கு சட்டம் இயற்றி அங்குள்ள இளைஞர்களை பயன்படுத்தி அங்கு குடிபானம் இல்லாத அளவுக்கு, மதுபானம் இல்லாத அளவுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றி அதையும் நிறுத்தி விடுகிறார். எனவே பத்மபூஷன் அழைக்கப்படக்கூடிய இந்தியாவில் 3வது சிறந்த விருது அழைக்கப்படக்கூடிய அந்த விருது வழங்கப்படுகிறது. தன் மக்களுக்கு போதுமான சாலை வசதி தேவை என்று உணர்ந்த போது அதற்காக உள்ளாட்சி அமைப்புகள் வழியாக அவர் அங்கே மனு செய்த போது போதுமான பட்ஜெட் இல்லை என்று நபித்த நேரத்திலே நீங்கள் தந்த விருதுகளை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், என் மக்களுக்கு சாலை வதிக்கான வழிகளை செய்யுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்ட நேரத்திலே இவ்வாறு அந்த மக்களுக்காகவே பணிபுரிந்தார். தான் பெற்ற இன்பம், படித்து படிப்பு, தான் பெற்றிருந்த வளம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி தான் ராணுவராக இருந்தால் கிடைத்த அந்த சொற்ப வருமானத்தையும் மக்களுக்காக பயன்படுத்தி தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி 2 பண்புகளை இங்கே வெளிப்படுத்துகிறார். அதில் என்ன பண்பு இருக்கிறது? உப்பு என்று சொல்கிற நேரத்திலே உப்பு இல்லாத பட்டம் குப்பையிலே சொல்லுவார்கள். எனக்கு உப்பு இல்லாவிட்டால் அது எவ்வளவு சுவையான பொருளாக இருந்தால் நம்மால் சாப்பிட முடியாது, அது போதுமான சுவை இருக்காது. எனக்கு உப்பு இங்கே சேர்க்கப்பட வேண்டும். எனவே உப்பு போல இருக்க வேண்டும் சொல்லுகிற போது நீங்கள் நல்லது நடக்கிற நேரத்தில் நல்லது செய்கிற மனிதர்களாக இருக்க வேண்டும், நன்மை சுவை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே நன்மை செய்வர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நீங்கள் உப்பாக இருக்க வேண்டும் சொல்கிறார். ஒளியாக இருக்க வேண்டும் சொல்கிற போது நீங்கள் ஒளியை ஏற்கும் என்றால் இருள் மறைந்து விடும். பல நேரங்களில் இருளை பற்றி தான் குறை சொல்வோம். நான் ஒரு பேப்பரை கொடுத்தோம் என்றால் அது இருக்கிற கரை மட்டும்தான் நமக்கு தெரியும், அது எவ்வளவு பக்கம் வெள்ளையாக எனக்கு தெரியாது. ஒரு காரியத்தை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்னால் நல்லதை பற்றி நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் இது எது தவறாக சொன்னால் அடுக்கிக் கொண்டே இருப்போம். எப்போதும் கரையை பார்ப்பதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. எனவே ஒரு இருள் இருக்கிற போது இருளை பற்றி நான் படித்துக் கொண்டே இருப்போம். இருளை படிப்பதை விட ஒளி ஏற்றுவது நல்லது என்று சொல்கிற நேரத்திலே அன்பானவர்களே, ஒளி ஏற்றுவது சொல்கிற போது அந்த ஒளி ஏற்றுகிற போது இருள் இயல்பாகவே மறைந்து விடுகிறது. உழைப்பாளர்களுக்காகவும் நம்மிடம் வேண்டுகிறோம். நவீன உலகில் பயணம் மேற்கொள்ளும் எம் திருச்சபையின் உள்ளிருந்தும் வெளியிருந்தும் எழும் தப்பறைகள் யாவும் ஒழிந்து காலத்திற்கு ஏற்றாற் போல வளர்ச்சி அடையவும் திருச்சபையின் பணியாளர்களுக்கான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவர சபையினர் அனைவரும் தங்கள் அழைத்தலின் மேன்மையினை உணர்ந்து இறைமக்களை கிறிஸ்துவின் பாதையில் வழிநடத்த புனித அந்தோனியாரிடமிருந்து மறையுரை ஆற்றும் நாவன்மையை எம் இறைப்பணியாளர்களுக்கு வழங்கிட துணை புரிய வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உண்மை கொண்டாடுகிறோம். உம்மிடம் வேண்டுகிறோம். நாடுகளை எதிர்த்து நாடும், அரசுகளை எதிர்த்து அரசும் எழும் என்று நீர் உரைத்ததை இன்று நாங்கள் கண்கூடாய் காண்கிறோம். தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற போட்டி மனப்பான்மையை வளர்க்கும் நாடுகளை ஆளும் தலைவர்கள்
அமைதியின் வழியை தேர்வு செய்து மக்களை சமாதானத்துடனும் சீரிய நோக்குடனும் வழிநடத்திடவும் உலக நாடுகள் பரவி வரும் கொடிய வைரஸ் தாக்குதலிலிருந்து எம் தேசத்தை பாதுகாத்திடவும் துணை புரிய வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரை உண்மை மன்றாடுகிறோம். பிரிந்து தனிமையில் வாடுவோரும், துணைவரை இழந்த இணையாளரும், நோயால் வாடுவோரும், கடன் தொல்லையால் அல்லல்படுவோரும், பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகளும், பெற்ற பிள்ளைகளால் புறந்தள்ளப்பட்ட பெற்றோரும் உமது உடனிருப்பை கண்டுகொள்வார். என்றும் அவர்களை வழிநடத்த நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை உணரவும், ஒரே குடும்பமாக இவ்விழாவை கொண்டாடும் நாங்கள் எங்கள் நடுவே இருக்கும் இச்சகோதரர்களை கண்டு எங்களால் முடிந்த உதவிகளை இவர்களுக்கு செய்திட எங்கள் மனங்களை உமது அருளால் நிரப்பிட துணை புரிய வேண்டும் என்று நன்னாக்கு அழியாத நட்டத்தினரான புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் தொடக்கம் அது இறை பெற்றோருக்கு தாயின் கரையில் இருக்கும் போதே வழங்கப்படுகிறது என்று எம்மை கற்பித்த இறைவா, எங்கள் பிள்ளைகளை ஞானத்திற்காக வேண்டுகிறோம். எதிர்வரும் அரசு பொதுத் தேர்வில் எழுதியிருக்கும் மாணவர்களுக்கு மிகுந்த ஞானத்தை கொடுக்கவும், தங்களின் கடமை என்பதை உணர்ந்து அதில் கருத்தாய் செயலாற்றிடவும், பெற்றோருக்கும் தான் சார்ந்திருக்கும் சமூகத்திற்கும் தம்மை வைக்கக்கூடியவர்களாக மாறவும், கூடி அற்புதர் அந்தோனியாரின் விழாவை கொண்டாட முழு முயற்சி மேற்கொண்டு உழைத்த அனைவரும் இனிவரும் காலங்களில் புனிதரின் விழாவை ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வழிநடத்த துணை புரிய வேண்டும் என்று நற்கருணை முன் கழுதையை மண்டியிட வைத்து நற்கருணை பக்தியை வளர்த்திய புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரை கொண்டாடுகின்றோம். எங்கள் எல்லோரிலும் உம்முடைய உயிர் மூச்சை ஊதி இந்த உலகத்தில் சுதந்திரமாக நடமாட வைத்திருக்கிறவர் ஆண்டவரை, காலங்களும் யுகங்களும் நேரங்களும் உம்முடையது. இந்த உலகத்தில் நாங்கள் பார்த்து ரசிப்பவர், இயற்கை என்று நாங்கள் காண்பவை, உம்முடைய அற்புத படைப்பான மனித உறவுகள், எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற அற்புதமான உடல், இந்த உடலிலே சீராக இருக்கின்ற மனித உறுப்புகள், இவையெல்லாம் ஆண்டவரை உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றிருக்கின்ற அருமையான கொடைகள். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்று எங்களுடைய புனிதருக்கு நாங்கள் விழா எடுத்து ஜபிக்கின்றோம். இந்த புனிதர் தனக்குள் இருந்த மனிதத்தை புனிதத்தோடு இணைத்து பார்க்க துடித்த ஒரு மனிதர், அதில் வெற்றியும் கண்டவர். தொடக்கத்திலே இவர் ஆண்டவரை எங்களைப் போல ஒரு சாதாரண மனிதராகத்தான் இருந்தார். பலவீனங்களோடு குற்றம் குறைகளோடு வாழ்ந்த இவர் படிப்படியாக உம்மால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையிலே ஆண்டவரே, இவர் உம்மிடம் தன்னை முழுவதுமாக ஒப்படைத்தார். இவரை நீர் ஆட்கொண்ட பொழுது இவர் தனக்குள் இருந்த புனிதத்தை முழுவதுமாக உணர்ந்து கொண்டவராக மனித தன்மையில் விளங்கினாலும் புனிதத்திற்கே உரிய மனிதராக ஒரு அசாதாரணமான வாழ்க்கையை இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து முடித்தார். இந்த புனிதருக்காக நன்றி செலுத்துகிறோம். இவருடைய வாழ்வும், இவர் பேசிய பேச்சுக்களும், செய்த செயற்பாடுகளும், புதுமைகளும் எங்களுக்கு நிறைய பாடல்களை கற்றுத்தருகிறது. உண்மையோடு இருக்க வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும், உறவுகளை கொண்டாட வேண்டும் என்ற பாடங்கள் எல்லாம் இந்த புனிதரின் வாழ்க்கையில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற பாடங்கள். ஆண்டவரே, இந்த பூத்துறை பங்கிலே வாழுகின்ற எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீ பாவத்தை தான் வெறுக்கிறீர், பாவிகளை ஓடோடி வந்து அரவணைத்துக் கொள்ளுகின்ற தெய்வம். நாங்களும் பாவிகள், குற்றம் குறைகள் உடையவர்கள், உமக்கு முன்னால் அமர்ந்து வேண்டக்கூட தகுதி இல்லாத பிள்ளைகள்
என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்கு தேவைகள் இருக்கிறது. நாங்கள் யாரிடம் போவோம்? யாரிடம் செல்வோம்? ஆண்டவரை, வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கின்றன என்று சொன்னாரே உம்முடைய சீடர். அதுபோலவே ஆண்டவரே, உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு யாரு கதி? எனவே நாங்கள் உம்மிடம் வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களை எல்லாம் நீர் ஏறெடுத்து பார்த்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் ஜபிப்பதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர். எங்கள் உணர்வுகளையும் எண்ணங்களையும் ஊடுருவி பார்த்துக் கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். தகப்பனே, இந்த நாளிலே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதி, எங்கள் குடும்ப தலைவர்களை ஆசீர்வதி, அவர்கள் செய்கின்ற தொழில்களை ஆசீர்வதி, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி. அறிவிலும் ஞானத்திலும் உம்மை பற்றிய பயத்திலும் எங்கள் பிள்ளைகள் வாழவும் வளரும் ஆசீர்வதிக்கிறார். எங்கள் குடும்பங்களில் தங்கிய ஆண்டவரே, எம்மாவும் சீடர்களோடு எவ்வாறு நீர் ஒரு வழிபோக்கராக நடந்து சென்றவர்களை பயணத்திலே உறுதிப்படுத்தினீரோ, அதுபோலவே ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் எங்களை நீர் உறுதிப்படுத்துவீராக. குடும்பத்திலே பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது, கணவர்களால் பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது, பிள்ளைகளால் பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது, எங்களை சுற்றி இருக்கின்றவர்களால் பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது, கடன் தொல்லைகளால் எங்களுக்கு பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது, ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான ஆற்றலை கொடுத்து ஆற்றுப்படுத்துவீராக. ஆண்டவரே, இஸ்ராயேல் மக்கள் எவ்வாறு மன்னாவை உண்டு வனாந்தரத்திலே ஆற்றல் பெற்ற மக்களாக, புத்துயிர் பெற்ற மக்களாக 40 இரவுகள் 40 பகல்கள் நடந்து சென்று வாக்களிக்கப்பட்ட நாட்டை அடைந்தார்களோ, அதுபோலவே ஆண்டவரே, இந்த பலியிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்க போகின்றோம். அப்பமும் ரசமும் ஆண்டவரே, உம்மாலே எங்களுக்கு கை கொடுக்கிறது என்ற ஒரு நிறைவு எங்களுக்கு எப்பொழுதும் இருக்க செய்கிறார். நற்கருணை என்றாலே அன்பு, ஆற்றல், வலிமை என்பதை இஸ்ராயேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை உணர்ந்து கொண்டார்களே, அதுபோலவே இந்த திருப்பலியிலே நாங்கள் பெறப்போகின்ற அப்பமும் ரசமும் ஆண்டவரை எங்களை திடப்படுத்துவதாக, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே எங்களை ஆற்றுப்படுத்துவதாக, எங்களை ஊக்கப்படுத்துவதாக, எங்களை ஆள்கிறவரும் எங்களை வழி நடத்துகிறவருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உந்தன் பாதம் பணிய வந்தே, என்னிடத்தில் உள்ளதெல்லாம் தாயம்பை தேடும் சிறுபிள்ளை போல வாசல் தேடி வந்தே, உந்தன் பாதம் பணிய வந்தே. திசை மாறலாம்,
உந்தன் பாதம் பணிய வந்தேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் தாயம்மை தேடும் சிறுபிள்ளை போல தருகின்றேன் காணிக்கையாய், தருகின்றேன்
உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, என்றும் உள்ள எல்லாமாகும் ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரை புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேருபயங்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூடும் போது உம் கொடைகளுக்கு மணிமொழி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். அவ்வண்ணமே சொல்லியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் பலருக்காகவும் சிந்தப்படும் இதயம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
கருணையும் வடிவல்லவா கடவுளும் பெயரல்லவா கடவுளும் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா கருணையும் வடிவல்லவா கடவுளும் உன்மேன்மை தங்கும் கடலாழும் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும் எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா கருணையும் வடிவல்லவா வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார் மனதீபம் நீ என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்று சொல்வார் அகமோகம் உனதென்று புரியாமலே எங்கெங்கும் சுடர் வீசும் ஒளி தாலும் நீதானென்றே உணராத நிலை மாற்றுவாயோ உந்தன் பரிபூர்ண அன்பின் துளி போலும் வாழ்வே ஒளி உண்டு வாழும் மலர் போல் அல்லவா செவியின்றி புவி பாடலினிதென்று சொன்னார் புவி மீது இசை ஞானம் இழிவாகுமே சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மே நீ குயில் பாடலினிதென்று சொன்னார் புவி மீது இசை ஞானம் இழிவாகுமே சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்னை பழுதாகுமே உண்டாகவின் நீரில் ஒன்றாய் என்னை உண்டாக்கியருள் வீசுவாயோ கருணையும் வடிவல்லவா கடவுளும் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா கருணையும் வடிவல்லவா வானம் பறந்தாலும் அங்கும் உன்னேர்மை தங்கும் கடலாழும் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும்
இதயமே இதயமே இதய கோவிலில் வா இவரும் வேளையும் போலவே இணைந்து வாழ்வோம் வா. இவமே சிறகின் நிழலில் சிலுவை ஒளியில் காக்கும் திருவேவா அன்பின் வடிவே வா, அருளின் நிறைவே வா, அன்பின் உருவே வா, பாசமலரே வா. இறைவனே இறைவனே தேவனே வா இவரும் வேளையும் போலவே இணைந்து வாழ்வோம் வா. உறவு தருமே நிம்மதி இறை அமைதி தரும் உன் சந்நிதி உயிரே உறவே வா, இதயமே இதயமே இதய கோவிலில் வா இவரும் வேளையும் போலவே இணைந்து வாழ்வோம் வா. தேவனே நமக்கு நல்ல ஒரு காலநிலையை கொடுத்து நாம் இந்த இடத்திலே திருப்பலியிலே கலந்து கொள்வதற்கு நல்ல ஒரு அருமையான சூழ்நிலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கும் நேற்றைய பொழுதிலே நமக்கு தெரியும் லேசாக மழை வருவது போன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆயினும் இறைவனுடைய உதவியால் நம்முடைய ஜெபங்களினால் அந்தோணியாருடைய பரிந்துரையால் யாதொரு குறையும் ஏற்படவில்லை. எனவே எல்லாம் உள்ள இறைவனுக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் நம்முடைய பாதுகாவலருக்கும் நன்றியை நாம் முதலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இன்றைய நாளிலே முதலாக இன்றைய நாளிலே நமக்காக திருப்பல் நிறைவேற்றி அருமையாக பாடி ஜெபித்த பாசத்திற்குரிய தந்தை டன்ஸ்டன் அவர்கள் கிளரிஷியன் சபையை சார்ந்தவர்கள் இப்பொழுது கன்னியாகுமரியிலே எங்களுடைய தியான இல்லத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று இந்த நாளில் நமக்கு வந்து திருப்பல் நிறைவேற்று நாம் ஜெபிக்க நமக்கு மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறார். அதோடு இணைந்து இன்றைய நாளிலே மிக அருமையான ஒரு நல்ல மறைவுரையை கொடுத்து தனி ஒரு மனிதனால் எப்படி இந்த உலகத்திலே பல மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதை பல்வேறு உதாரணங்களை கொண்டு விளக்கி நம்முடைய பாதுகாவலும் தனி ஒரு நபராய் ஏராளமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நற்காரியங்களையும் செய்தார் என்பதை எல்லாம் சொல்லி நாமும் தனி மனிதர்கள் அல்ல, மாறாக இறைவனோடு இணைந்து செயல்படுகின்ற போது நம்மாலும் எல்லா விதமான நற்காரியங்களை செய்ய முடியும் என்று நமக்கு மிக அருமையாக தன்னுடைய மறைவுரையிலே தெரிவித்தார். அருட்தந்தை பாபு அவர்கள் தற்பொழுது பெருவிளையின் பங்கு தந்தையாக இருக்கிறார். அதோடு இணைந்து நமக்காக நம்முடைய ஊரின் மண்ணின் மைந்த டேக்கன் சபா அவர்கள் நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். எனவே மூவருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்ற வண்ணம் கரவோசை எழுப்பி நம்முடைய ஜெபங்களை அவர்களுக்கு தெரிவித்தார். மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றக்கூடிய நம்முடைய அன்பான அருள் சகோதரிகள் இந்த நாட்களில் மிக அருமையாக பீட அலங்காரம் செய்திருக்கிறார்கள். எனவே அனைத்து அருள் சகோதரிகளுக்கும் குறிப்பாக அவருடைய தலைமை அன்னை அருள் சகோதரி உர்சுலா அவர்களுக்கு அன்பை தங்களுடைய நன்றி உணர்வை தெரிவித்தார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல பங்கு பேரவை உறுப்பினர்கள், வார்டு பொறுப்பாளர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள் பல்வேறு திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். மறைமுகமாகவும் நேரடியாகவும் பல்வேறு உதவிகளை இன்னும் அதிகமான அன்பி இறைமக்கள் செய்திருக்கிறீர்கள். எனவே அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து
இந்த இடமானது மிகவும் அருமையாக பெயிண்ட் அடித்து நல்ல வர்ணம் தீட்டப்பட்ட கண்ணாடிகள் பொருத்தப்பட்டு சுரூபங்கள் எல்லாம் மிக அருமையாக பெயிண்ட் அடிக்கப்பட்டு ஒரு புதிய ஒரு குருசடியை போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்திய பெயிண்ட் அடிப்பதற்காக பல்வேறு நபர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். எனவே அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல 3 நாட்களும் உணவு கொடுத்து வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களையும் உபசரித்த அனைத்து நன்கொடையாளர்கள், அதற்காக உழைத்தவர்கள் அனைவருக்கும், அதே போல ஒலிவழி அமைத்து கொடுத்த தேவா சவுண்ட்ஸ், அதுபோல நேற்றும் இன்றும் 2 நாட்களாக மிக அருமையான முறையிலே சவுண்ட் சர்வீஸ் செய்து கொடுத்த அருமை சகோதரர் மணியன் அவர்களுக்கும், பாடகர் குழுவை சார்ந்த அனைத்து தங்கைகளுக்கும், பாடகர் குழுவோடு இணைந்து வாசித்த சகோதரர் எபின், ஷிஜு, சர்ஃபின், மினு மற்றும் அனைத்து இசை கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கடந்த 3 நாட்களாக, இன்றோடு சேர்த்து 3 நாட்களாக மரியன்னை டிவியை சார்ந்தவர்கள் நம்முடைய இந்த அருமையான திருநிகழ்வுகளை எல்லாம் நேரடியாக ஒளிபரப்பு செய்து உலகமெங்கும் நம்முடைய மக்கள் பார்ப்பதற்கு ஏதுவாக அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அருமையான சிறப்பான ஏற்பாடுகளை செய்து யாதொரு குறையும் அவர்களை சொல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் சிறப்பான முறையிலே செய்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கரவோசை எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கம் போல இன்றும் உணவாந்து வழங்க ஒரு மற்றொரு விசுவாசி 201, மைக்கேல் தாசன் ரூபாய் 501. ஏனைய அறிவிப்புகள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முதல் திருப்பலி சிறப்பிக்க வேண்டியவர்கள் 28ஆம் அன்பிய இறைமக்கள். இந்த வாரம் முழுவதும் 27ஆம் அன்பிய இறைமக்கள் திருப்பலி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதாவது வாசகங்களை வாசித்து முன் தயாரிப்போடு அதில் சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற வாரம் 2ஆம் திருப்பலி சிறப்பிக்க வேண்டியவர்கள் 1 மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள், ஆசிரியர் பெருமக்கள். வருகின்ற செவ்வாய்க்கிழமை 2 மணிக்கு கரிஸ்மேட்டிக் பிரேயர் வழக்கம் போல் நடைபெறும். வியாழக்கிழமை மதியம் 2 மணிக்கு திருமணி ஆராதனை வழக்கம் போல் நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை 2ஆம் வெள்ளி நற்கருணை ஆராதனை சமத்துவபுரம் ஃபாத்திமா அன்னை சிற்றாலயத்தில் நடைபெறும். அனைத்து இறைமக்களும் இந்த நிகழ்வுகளிலே சிறப்பாக தயாரிப்போடு கலந்து கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். 15ஆம் தேதி தூய லூர்தனை திருவிழா அன்று காலை நமது லூர்து மாதா கவியின் முன்பாக திருப்பல் நடைபெறும். சிறப்பிக்கின்றவர்கள் 9ஆம் அன்பிய இறைமக்கள். அந்த நாளில் அனைத்து இறைமக்களும் ஒரு சேர்ந்து ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருள் தந்தையர்களும் அருள் சகோதரர் நடத்துகின்ற பள்ளிகளில் ஆசிரியராகவும் அலுவலக பணியாளராகவும் பணிபுரிய டீச்சர் ட்ரைனிங், பிஎட், எம்எட், எம்ஃபில், எம்சிஏ, எம்எஸ்டபிள்யூ, எம்பிஏ மற்றும் டிகிரி முடித்தவர்கள் தங்கள் கல்வி சான்றிதழை பதிவு செய்வதற்காக அலைவ் எம்ப்ளாய்மெண்ட் சென்டர் என்கின்ற ஒரு அமைப்பானது வயநாடில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே வேலை தேடுகிறவர்கள் இந்த அலுவலகத்தில் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய ஆலயத்தின் வேலை மண்டப வேலையான துவங்கி இருப்பதால் போட் மற்றும் வள்ளங்களிலிருந்து பிரிக்கப்படும் எஸ்டி வரவுகளை உடனடியாக ஊரில் ஒப்படைக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் பிரித்து வைத்துவிட்டு நாங்கள் கடைசியில் கொடுப்போம் என்று நினைக்கக்கூடிய நபர்களும் தயவு செய்து உடனடியாக கொடுத்து இந்த கோயில் வேலை மண்டப வேலைக்கு உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்களுடைய இந்த காணிக்கைகளால் தான் நம்முடைய ஆலய பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் இறைவனை நம்பி சொல்லுகிறீர்கள். இறைவன் உங்களுக்கு கொடுக்கின்றவற்றிலே கடவுளுக்கு ஒரு பங்கும் சிசாருக்கு ஒரு பங்குமாக உங்களுக்கு ஒரு பங்குமாக நீங்கள் பிரித்துக் கொள்ளுகிறீர்கள். மிகவும் அருமையான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுகளை நாம் மற்ற இடங்களில் பார்க்க முடியாது. நம்முடைய ஊரில் மிக அருமையாக நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே தயவு செய்து தொடர்ந்து நீங்கள் ஒத்துழைப்பு நல்குமாறு எஸ்டியை உடனடியாக செலுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய பங்கிலே ஜீசஸ் யூத் என்கின்ற அமைப்பானது மிக அருமையாக அந்த தம்பிகள் தங்கைகள் ஜெபிக்கிறார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதிய வேளையிலே நம்முடைய ஊரில் இன்னும் அதிகமான இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆன்மீகத்திலே ஆர்வமுடைய இளைஞர்கள் இருக்கிறார்கள். இளம் பெண்கள் இருக்கிறீர்கள். தயவு செய்து
இன்னும் அதிகமான எண்ணிக்கையிலே அந்த ஜீசஸ் யூத் அமைப்பிலே நீங்கள் சேர்ந்து கொண்டு இன்னும் அதிகமான எண்ணிக்கையிலே ஜெபித்து கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நீங்கள் வாழ்வதற்கு அந்த அமைப்பால் மிகவும் உதவியாக இருக்கும். எனக்கு நம்முடைய பிறநாள் தூத்தூர் பிறநாள் ரொம்ப பிடித்த ஒரு இளைஞர் அமைப்பு அப்படின்னா ஜீசஸ் யூத் தான். நல்ல தம்பிகள், நல்ல தங்கைகள். எனவே தயவு செய்து நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. எனவே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளை, இளைஞர்களை, இளம்பெண்களை தயவு செய்து இந்த ஒரு நிகழ்வுக்காக நீங்கள் ஊக்கப்படுத்துங்கள். நீங்கள் ஜீசஸ் யூத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வச்சீங்க, நிச்சயமாக நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நிச்சயமாக சிறப்பாக இருக்கின்றது. எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் இல்லை. எனவே பெற்றோர்களும் இளையோர்களும் தயவு செய்து ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது எல்லா நோயாளிகளுக்கும் 2:30 மணி பாவ சங்கீர்த்தனமும் 3 மணிக்கு திருப்பலி நடைபெறும். இவர்களை கோவிலில் அழைத்து வர குடும்ப உறுப்பினர்கள், பிசிசி லீடர்ஸ், யூத், கேட்டகிசம், ஜீசஸ் யூத்தை சார்ந்த அனைத்து தம்பி தங்கைகள் முன்னின்று இதை வழிநடத்துவார்கள். இவர்களுக்கு டீ கொடுக்க, நன்கொடை கொடுக்க யாராவது விரும்பினால் அலுவலகத்தை அணுக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுங்காங்கடையில் செயல்படக்கூடிய சென்ட் சேவியர் என்ஜினியரிங் கல்லூரியிலே 2020ஆம் ஆண்டிற்கான பிஇ படிப்பிற்கு உதவித்தொகை பெற்று நடத்திட தகுதி தேர்வானது 4ஆம் தேதி 4வது மாதம் நடைபெறுகிறது. இந்த தேர்விலே 12ஆம் வகுப்பில் தேறிய மற்றும் தேர்வு எழுதுகின்ற மாணவர்கள் கலந்து கொள்ளலாம். என்ன அப்படின்னா, இன்ஜினியரிங் படிக்க விரும்புறவங்க இந்த தேர்வுல 1ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய பெயரை நீங்க எங்க கொடுக்கணும். நீங்க இந்த தேர்வு எழுதி 90% மேல் நீங்கள் மதிப்பெண்கள் பெற்றால் நீங்கள் ₹1 கூட செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முற்றிலும் இலவசமாக உங்களுக்கு இந்த கல்வியானது கொடுக்கப்படுகிறது. ஏழை மாணவர்கள், நல்ல படிப்பதற்கு திறமை உடையவர்கள் இன்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்று நினைக்கிற நம்முடைய சென்ட் சேவியர்ஸ் என்ஜினியரிங் கல்லூரியானது மிகவும் புகழ்பெற்ற ஒரு கல்லூரி. எனவே இதில் சேர்ந்து படிப்பதற்கு அருமையான ஒரு வாய்ப்பு. விரும்புகின்றவர்கள் நம்முடைய அலுவலகத்திற்கு சென்று விவரங்களை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதன்கிழமை காலை 11:30 மணி அளவில் GSS இன் எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங் மேடையில் வைத்து நடைபெறும். அனைத்து அங்கத்தினர்களும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற 11ஆம் தேதி அந்தோனியார் குருசடியில் மாலை திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து கொடியிறக்கமும் நடைபெறும். மீண்டுமாக அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் இங்கு ஜெபித்தவர்கள், அதற்கான பல்வேறு ஏற்பாடுகளை செய்தவர்கள், இந்த குருசடியை தூய்மையாக சுத்தமாக வைக்க உதவியவர்கள், நன்கொடையாளர்கள் என அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி, ஒருவேளை எவருடைய பெயரால் விடுபட்டிருந்தால் அவர்களுக்குமாக இணைந்து நான் நன்றி சொல்கிறோம். கடவுளுடைய ஆசீரும் நம்முடைய பாதுகாவலராகிய புனித அந்தோனியாருடைய பரிந்துரை ஜெபம் உங்களோடு என்றும் இருக்க நான் ஜெபிக்கிறேன். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். எழுந்து நின்று நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உமது மீட்பின் நீரூற்றுகளினால் புத்துணர்ச்சி பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கிறிஸ்துவோடு இவ்வுலகில் நாளுக்கு நாள் நெருக்கமாக ஒன்றித்திருக்கும் நாங்கள் அந்தோனியாரின் பரிந்துரையால் மறு உலகில் அவருடைய அருளின் ஆட்சியில் பங்கேற்பாளர்களாகும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. புனித அந்தோனியாரின் வழியில் வாழ் சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
கடல் வளம் பெருகிடவே தொழில் வளம் சிறந்திடவே கடல் வளம் பெருகிடவே தொழில் வளம் சிறந்திடவே உண்மை அன்பு நீதி பொறுமை எங்கும் செழித்திட அமைதி கண்டிட உன்னதரின் ஆசிரையே எங்களுக்கு தருவீரே உன்னதரின் ஆசிரையே எங்களுக்கு தருவீரே. ஏற்கனவே உணவானது மந்திரிக்கப்பட்டிருக்கிறது. மந்திரிக்கப்பட்ட பின்னர் 3-4 இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இறை மக்கள் பொறுமை காத்து வரிசையாக சேர்ந்து இந்த நேர்ச்சை உணவினை நன்றி உணர்வோடு பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். வெளியுறை சார்ந்தவர்கள் நேற்று பங்கை சார்ந்தவர்கள் வந்திருந்தால் தொலைவில் இருந்த மக்கள் வந்திருந்தால் தயவு செய்து அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து முதலிடம் கொடுத்து ஏனைய மக்கள் பொறுமையோடு இந்த சமூகத்திலே நேர்ச்சை உணவிலே கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்ச்சை உணர்வானது ஏற்கனவே மந்திரிக்கப்பட்டு விளம்புவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அனைத்து இறைமக்களும் வரிசையாக சென்று நேர்ச்சை உணவை நன்றி உணர்வோடு பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். வெளிப்பங்கை சார்ந்த வெளியூரை சார்ந்த தொலைவில் இருந்து நபர்கள் வந்திருந்தால் தயவு செய்து அவர்களுக்கு சற்று முன்னுரிமை கொடுத்து நீங்கள் இந்த நிகழ்வுகளிலே பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா அழிய ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா அழிய ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. பட்டம் பதவியை நாடுகிறோம். பொன்னும் பொருளும் தேடுகிறோம். பட்டம் பதவியை நாடுகிறோம். எதுவும்
முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அறிவும் திறனும் அமைவதில்லை, உறவும் நட்பும் தொடர்வதில்லை. அறிவும் திறனும் அமைவதில்லை, உறவும் நட்பும் தொடர்வதில்லை. தேடும் எதுவும் கிடைப்பதில்லை, கிடைக்கும் பலவும் நிலைப்பதில்லை. முடிவில்லாதது